ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாநகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவு வாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மணி அம்மன் கோபுரம் அருகே பூதன் நாராயண பெருமாள் கோவில் காந்தி சிலை தென் ஒத்தவாடை வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக அதிகாலையில் இருந்து நீண்ட வரிசையில் தரையில் அமர்ந்து காத்திருந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு பிறகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். எங்கோ வளர்வர்க்கு முன்னே
இனி அவள் நமக்கு முந்துரக்கு இன்னருளே என்ன பொழியாய்